உபாமம் 26:1 முதல் 4 நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாய் இருந்தான். ரைட்டு. அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. हालेलुया. இதுல என்ன எழுதி இருக்கு? और यहाँ पर ऐसे लिखा है. யாரை பற்றி எழுதி இருக்கு? किसके बारे में लिखा गई है? என் தகப்பன்னு சொல்லி அறிக்கை செய்ய வேண்டியது யாருன்னா யாக்கோபை பத்தி சொல்றாரு. देखिए मेरे पिता यहाँ पर कहा है तो याकूब के बारे में बताई गई है. என் தகப்பன், मेरे पिता, என் தகப்பனாகிய யாக்கோபு அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானா இருந்தான். देखिए वह जो है मरने वाले उस देश के वासी था. இந்த யாக்கோபு எப்படி இருந்தார்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. अंग्रेजी बाइबल में इस याकूब कैसे था ऐसे बताई गई है. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து பாருங்க. He was about to perish. देखिए न्यू किंग जेम्स वर्जन में ऐसे लिखा है कि he was about to perish, यानी वो बढ़ता जा रहा था. அழிவதற்கு ஆயத்தமாய் இருந்தான். यानी नाश होने के लिए वह तैयार था. யாக்கோபு சாவதற்கு ஆயத்தமாய் இருந்தான். याकूब मरने के लिए तैयार था. யாக்கோபு எங்க எப்ப சாகறதுக்கு ஆயத்தமா இருந்தாரு? देखिए याकूब कहां पर किस जगह में वह तैयार था? தன்னுடைய சகோதரனை வஞ்சித்த பிறகு, देखिए जब उसने अपने भाई को धोखा दिया, தகப்பனிடத்திலே வஞ்சித்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு, और अपने पिता को पास जाकर वह आशीष पाने के बाद में அவங்க அண்ணன் ஏசா சொன்னாரு, और उसके भाई एशव ने कहा என் தகப்பன் கண்ணை மூடட்டும், और मेरे पिता आंख बंद करने दो, யாக்கோபை கொன்று போடுவேன், मैं याकूब को मार डालूंगा. எதனால இது வந்துச்சு? ये किसके लिए आया था? ஏமாத்து வேலை. देखिए ये ऐसे बहकाव का कार्य करने உங்க ஆரம்ப குணம் ஏமாத்து வேலையா இருந்திருக்கலாம். आप लोगों की शुरुआत का जो गुण है ऐसे रहा होगा. இப்பதான் ஒரு மாதிரி பாக்குறீங்க. अभी आप लोग ऐसे देख रहे हैं. யாக்கோபை பத்தி போஸ்றப்ப ஒண்ணும் சொல்லல. याकूब के बारे में बताते समय कुछ नहीं बोला. நான் என்ன சொல்றேன், உங்க பிகினிங் யாக்கோபு மாதிரி இருந்திருக்கலாம்னு சொன்னா இப்ப சந்தோஷம் எல்லாருக்கும். देखिए आप लोगों का शुरुआत याकूब के जैसे रहा होगा. கூழ் குடுன்னு கேட்டா சேஷ்ட புத்திர பாத்த வித்து போடுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய எத்தனா இருந்திருக்காரு. देखिए भूख के लिए जब भोजन मांगते समय अपने श्रेष्ठ भाग को वह बेच देने का यत्न वहां पर था. ஒரு சாப்பாடு வெண் பொங்கல் கொடுப்பான்னு கேட்டா உங்க சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை எழுதி கொடுங்க, நீ மூத்தம் இல்ல இளையவன் எழுதி கொடு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சத்துன்னு அடிச்சிருக்க மாட்டாங்க அண்ணே மாரு. देखिए एक समय भोजन के लिए जो है तू जो जेठा है श्रेष्ठ भाग उसे लिख कर दे दे ऐसे पूछने से उसने मारा होगा ना. அடிக்க மாட்டாங்க, கம்பு எடுத்து வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுவாங்க. देखिए डंडे से मारकर घर से भगा दिया होगा. சரி இந்தா உனக்கு அப்படின்னு அவர் கொடுத்துட்டா இருப்பாங்க. ஏமாந்து இதெல்லாம் பட்டுட்டு உனக்கு கொன்னு போடுவேன்னு சொல்லி தீர்மானிச்சு பாருங்க. அவர் எப்படி இருந்தாராம், எங்கள் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானா இருந்தார். देखिए वह कहता है कि मेरा बेटा जो है वह नाश होने के राज्य के समान रहता था. இந்த குரல் தான் எனக்கு அழகா கர்த்தருடைய சமூகத்துல ஒலித்தது. देखिए प्रभु की उपस्थिति में यही जो वचन अच्छी तरह से இந்த வசனத்தை நான் ஒரு நாள் தியானிச்சது இல்ல. और इस वचन का ध्यान मैंने कभी भी नहीं किया. வசனம் குரல் கேட்டது. और इस वचन का आवाज सुनाई पड़ा. அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தான், नाश की ओर जाने वाली वह देश, அழிவுக்கு நேரானவனா இருந்தான். वह नाश की ओर जाने वाला था. He was about to perish. देखिए वह नाश की ओर जाने वाला था. அழிந்து போவதற்கு ஆயத்தமா இருந்தாரு. वह नाश होने के लिए तैयार हुआ था. ஆனா கர்த்தர் அவரை கொண்டு வந்து எகிப்துல வச்சு பரதேசியா அங்க சஞ்சரித்த போதும் அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானா. देखिए मिस्र देश में प्रभु उसे ले आकर वह एक बहुत बड़े से जाति बन गया. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இப்ப நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். अभी आप लोगों को एक बात समझना है. கர்த்தர் உங்களை நடத்துகிற பொழுது, जब प्रभु आप लोगों की अगुवाई करते हैं, ஆரம்பத்திலே இருந்த வீதத்தை மறங்க. शुरुआत में जैसे आप लोग थे उसे भूल जाइए. அழிவுக்கு நேரான ஒரு மனிதனாய் நீங்கள் இருந்திருக்கலாம். नाश की ओर जाने वाले एक मनुष्य के समान
आप रहे அழிவுக்கு होंगे। நேரான ஒரு மனுஷியா இருந்திருக்கலாம். नाश की ओर जाने वाले एक मनुष्य के जमान आप लोग रह सकते கர்த்தரால் हैं। ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. और ऐसे यहोवा से कोई भी काम कठिन எந்த नहीं है। மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி வருவார். हर एक मनुष्य को प्रकाशित करने वाले सच्चे ज्योति वे आएंगे। இங்கு வந்திருக்கிறார். वे यहाँ पर आ चुके हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் நிற்கிறார். मुक्तिदाता यीशु मसीह हमारे बीच में है। அவர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். वे आप लोगों को चमकाएंगे, கொஞ்சமா அல்ல, थोड़े से नहीं, பலத்த ஜாதியா மாற்றுவார். बहुत बड़े जाति के समान। நீ அழிவுக்கு நேரானவனா இருந்தப்பா, आप एक नाश के योग्य रहे थे, யாக்கோபு போல இருந்தப்பா, याकूब के समान थे, ஏமாத்து வேலை செஞ்சப்பா. आप जो है दोष करने वाले थे। ஆனா ஒன்னு சொல்றேன், உன்னைய பலத்த ஜாதியா மாத்துறதுக்கு கர்த்தர் கை பிடிச்சிருக்கிறாரு. लेकिन एक बहुत बड़े जाति बनाने के लिए ही प्रभु ने आपके हाथों को पकड़ लिया है। அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? उसका नाम क्या रख सकते हैं? யாக்கோபின் தேவன். याकूब का परमेश्वर। யாக்கோபின் தேவன். याकूब का परमेश्वर। அவர் நம்ம எப்படி வசனம் சொல்லு தெரியுமா? சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்ப யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். तो याकूब का परमेश्वर हमारे बीच में கவலை है। விடு, चिंता को छोड़ दो। உன்னைய பலத்த ஜாதியா மாத்துவாரு, आपको एक बहुत बड़ी सी जाति बनाएंगे, நிலை நிறுத்துவாரு. आपको स्थिर खड़ा நீ करेंगे। அழிவுக்கு நேரவனா இருந்ததை மற. आप जो विनाश की ओर जा रहे थे उसे भूल என் அன்பு जाइए। தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். एक कार्य आप लोगों को समझ लेना உங்களை है। உயர்த்துன்னு உயர்த்துவாரு. आपको बहुत अच्छे ऊंचे स्थान पर ले जाएंगे। கொஞ்சம் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா थोड़ी सी मुसीबतें तो होती ही रहती हैं। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा என் है, நாமத்து நிமித்தம் எதையாயில நீங்க இழந்தீங்கன்னா मेरे नाम से अगर आप लोगों ने कुछ खोया है तो பாடுகளோடு கூட நூறத்தனையாய் அதை திரும்ப பெறுவீர்கள். मुसीबतों से 100 गुना उसे वापस पालोगे। கொஞ்சம் பாடு என்னத்துக்கு? थोड़ा सा मुसीबत किसके लिए? அடுத்த வீட்டுக்காரவங்க மேல பொறாமைப்படாம இருக்கிறதுக்காக இருக்கலாம். यानी बगल वाले घर आप लोगों के ऊपर नजर ना लगने के लिए। உன்னை பெருமைப்பட விடாமல் கொட்டுகிற முள்ளா இருக்கலாம். देखिए घमंड के बीच में आप लोगों को ना ले जाने के लिए பயப்படாத, डरना नहीं, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். प्रभु आपको नहीं छोड़ेंगे। ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, एक बात को समझ लो, பார்வோன் முன்பதாக யாக்கோபு போய் நின்ற உடனே फैरून के सामने जब याकूब जाकर खड़ा हुआ, அவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 47:9. பார்வோன் கேட்டாரு, உமக்கு என்ன வயசு அப்படின்ன உடனே அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 47:9. और उत्पत्ति 47:9 में पढ़ते हैं, அதற்கு யாக்கோபு, ஆ. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. एक कार्य आप लोगों को समझ लेना है। யாக்கோபை பற்றி என்ன பாடுவோம் நம்ம? याकूब के बारे में हम क्या गीत गाते हैं? யாக்கோபை போல நான் போராடுவேன், याकूब के जैसे मैं लड़ाई लड़ूंगा, 2 பரிவாரத்தோடு திரும்பி வருவேன். और 2 परिवार के साथ मैं वापिस आऊंगा। ஆனா அவர்ட்ட பர்சனலா இன்டர்வியூ பண்ண அவர் என்ன சொல்றாரு? लेकिन व्यक्तिगत रूप में उनसे पूछने से वे क्या कहते हैं? பார்வோன் முன்னாடி சொல்றாரு, ஒரு பயோடேட்டா மாதிரி எழுதி கொடுக்குற, எனக்கு வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சஞ்சலம் தாங்க. और देखिए वह फैरोन के सामने ऐसे कहता है कि मेरा जीवन तो चंचल से ही बीत யாக்கோபு गया है। ஒழுங்கா சொல்லும், என்ன சஞ்சலம்? याकूब अच्छी रीति से बोलो क्या बात है? இந்த யோசாப் பயல காணாம போட்டுட்டு இவ்வளவு காலம் சஞ்சலப்பட்டேன். और ये यूसुफ को मैंने नहीं देखा, इसलिए इतने सालों से मैं दुखी दुख था। ஆரம்பத்துல எங்க மாமனார் 10 முறை ஏமாத்தினாரு, சஞ்சலப்பட்டேன். और यानी शुरुआत के समय पर मेरे यानी सास ने இப்ப நல்லா தானே இருக்கிறீரு? और अभी आप अच्छे हैं। ஆமா, हाँ, அதை மட்டும் சொல்ல மாட்டேன் நானு. उसे आप नहीं बोल रहे हैं। கூட நான் பட்ட பாடுகளையும் சொல்லுவேன். और उसके बाद जो मुसीबतों से मैंने गया है मैं उसे बता रहा हूं। கொஞ்சம் பாடு இருக்கும் பாருங்க, थोड़ा सा दुख तो रहता ही है। அதை நீங்க உங்க மனசுல வைக்காம ஒரு காற்றுல பறக்கிற நீர் குமிழி மாதிரி நினைச்சு விடுங்க. जिसे आप लोग मन में रखे बिना हवा में उसे उड़ा दीजिए। வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். देखिए व्यवस्था में बताई गई कि एलिया हमारे जैसे दुख उठाने वाला मनुष्य था। பர்னபாவும் பவுலும் அதை என்ன செஞ்சாங்க? बरनबा और पौलुस ने ऐसे कहा है, அப்போஸ்தலர் 14:15. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. और प्रेरितों के काम 14:14 में ऐसे लिखा गया है कि हम भी मनुष्यों के समान दुख भरे हुए लोग हैं। எவ்வளவு பெரிய பவுல் இருந்தாலும் देखिए कितने बड़े पौलुस रहने से भी உங்களை போல ஒரு பாடு இருக்கும். आप लोगों के जैसे एक दुख होगा। எவ்வளவு பெரிய யாக்கோபா இருந்தாலும் और कितने बड़े याकूब होने से भी உங்களை போல ஒரு பாடு இருக்கும். आप लोगों के जैसे ही रहेंगे। எலியாவே இருந்தாலும் एलिया भी होने से உங்களை போல ஒரு பாடு இருக்கும். आप लोगों के समान ही रहेगा। இப்ப
இப்ப கவலை விடுங்க, अभी चिंता को छोड़ இப்ப दीजिए எல்லாம் நார்மல் வந்துட்டாங்க, और सभी नॉर्मल में आ गए அப்ப நான் பெட்டரா தான் இருக்கேன் हैं அப்படின்றாங்க. और सोचते हैं कि मैं तो अभी ठीक हूँ। ஒன்று சொல்றேன், एक बात मैं कहता हूँ, யாக்கோபு நாட்கள்ல மீட்பர் கிறிஸ்து ரத்தம் சிந்தல. याकूब के दिनों में मसीह ने लहू नहीं बहाया है। இதே போல விசேஷ விதமா எலியாவின் நாட்கள்ல மீட்பர் ரத்தத்தை சிந்தல. और एलिया के समय पर मुक्तिदाता ने अपना लहू नहीं बहाया है। ஆனா இன்று உனக்கு சொல்லுகிறேன், लेकिन आज मैं आप लोगों से कहता हूँ, அந்தந்த நாளுக்குரிய பாடு இருக்கும், हर एक एक दिन का दुख तो रहेगा। அதை தாண்டி கர்த்தர் உன்னை அருமையாய் பலத்த ஜாதியா உன்னை மாத்துறது நடக்கும். उसे पार करके परमेश्वर एक बहुत बड़ी सी जाति आपको बनाएंगे। பலர் என்ன பார்க்கறாங்க, बहुत लोग ऐसे देखते हैं இவ்வளவு பெரிய ஜாதிய பலத்த ஜாதியா மாத்துறத மறந்துட்டு और इतने बड़े जाति जो उसने प्रबल किया उसे भूल कर கொஞ்சம் பாடுகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. थोड़ी सी उसी दुखी की बातों को ही देखते रहते हैं। எப்ப பார்த்தாலும் அழுக. हर समय रोते ही रहते இந்த हैं। பாடுகளை மறந்துருங்க. इन दुखों को भूल जाइए। பலத்த ஜாதியமா மாத்தி இருக்கிறதுக்காக நல்லா பாடி துதிங்க. बहुत बड़ी जाति उन्होंने बनाई। கைகளை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. प्रभु की महिमा करेंगे। हालेलुया। ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, एक बात को समझ लो, யாக்கோபு புரிஞ்சுக்கிடுங்க, அவர் எப்படி இருந்தார்னா he was about to perish. देखिए याकूब कैसे था, वह नाश होने का योग्य था। ஏறக்குறைய சாவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தார். देखिए वह एक मृत्यु के करीब जा चुका था। மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தார். मृत्यु के पास वह जा चुका था। அழிவுக்கு நேரா போயிட்டு இருந்தார். नाश के करीब वह जा चुका அவரை था। கர்த்தர் நிறுத்தி उसे प्रभु रोक कर பலத்த ஜாதியா एक மாத்தினார்னா बहुत बड़े जाति बना दिए हैं। ஒன்ன तो மாட்ட மாட்டாரா? क्या आपको नहीं बदलेंगे? நீ இன்றைக்கு யாக்கோபு போல இருக்க, क्या आज आप याकूब के समान हैं? யாக்கோபு போல உன் பிரயாணத்தை தொடங்கி இருக்க. याकूब के जैसे अपनी यात्रा शुरू किए இந்த हैं। சென்னை பட்டணத்துக்கு யாக்கோபு போல புறப்பட்டு வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிற दूसरे शहर से चेन्नई शहर के लिए आप लोग आ चुके हैं। கர்த்தர் உனக்கு சொல்றாரு, प्रभु आपसे बोल रहे हैं, உன்னைய பலத்த ஜாதியா இதே ஊர்ல மாற்றுவேன், मैं तुझे एक बड़ी जाति इसी शहर में बनाऊंगा இதே தேசத்துல और மாற்றுவேன், इसी देश में मैं बढ़ाऊंगा। யாக்கோபு போல மாற்றுவேன். याकूब के समान मैं बढ़ाऊंगा। ஒரு நாள் நீங்க கலங்க வேண்டாம். एक दिन भी चिंता मत கைகள் करो। வைத்து இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். हाथों को उठाकर बोलेंगे ना, இது கர்த்தருக்கு லேசான காரியம். ये प्रभु के लिए आसान है। கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ऐसे यहोवा से कोई काम कठिन नहीं है। ஒன்றும் இல்லை. कुछ भी नहीं है। தோல்விகள் எல்லாம் தூக்கி போடுங்க, हार को उठाकर फेंक दीजिए। துக்கம் எல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. दुख को दूर उठाकर फेंक दीजिए। யாக்கோபு கூட பாடு இருந்துச்சுப்பா. याकूब के लिए भी दुख था, அதே போல தாவீதுக்கு பாடு இருந்துச்சுப்பா. वैसे दाऊद के लिए भी दुख था, யோபுக்கு பாடு இருந்துச்சு. अय्यूब के लिए भी था, எலியா நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தார். और एलिया भी हमारे जैसे ही था। பவுலும் பர்னபாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷர் தான். पौलुस और बरनबा भी हमारे जैसे ही थे। ஆனா ஒன்று, लेकिन बात एक है, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக யாக்கோபை மாற்றினது போல உங்களை மாற்றுவார். याकूब को बहुतों की जाति के सिर बनाए थे, वैसे आपको भी माற்றுवा। बनाएंगे, बदलेंगे, நிச்சயமாய் மாற்றுவார். जरूर बदल देंगे, உங்களை விட்டு விலக वे மாட்டார். आपको नहीं छोड़ेंगे। கடைசியாக आखिरी में நீங்க ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிடுங்க. आप लोगों को एक कार्य अच्छी रीति से जान लेना है। யோவான் 14:14. यूहन्ना 14:14, யோவான் 14:14. यूहन्ना 14:14। என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவ்வளவுதான். இன்றைக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறாரு. आज मुक्तिदाता यीशु मसीह ने वादा किया है, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன், मेरे नाम से कुछ भी मांगोगे तो मैं उसे करूंगा, அதை நான் செய்வேன். मैं उसे करूंगा। இப்ப உங்ககிட்ட சொல்றேன், अभी मैं आप लोगों से कहता हूँ, ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தாரும் ஆமென் ஜோமனி நிப்பாட்டாதீங்க. हे मेरे प्रभु मेरे लिए घर दे दो, आमीन बोलकर रुकना नहीं। மீட்பர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஒரு வீட்டை தாங்க ஐயா. मुक्तिदाता यीशु मसीह मेरे लिए एक घर दे दीजिए। உம்முடைய நாமத்தினால தான் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். आपके नाम से मुक्तिदाता यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ, நீங்க आमीन। பிதாவிடத்துல வேண்டாட்டாலும் குமாரன்ட்டே இப்படி டைரக்டா கூட போலாமா இருக்கும். देखिए आप पुत्र से डायरेक्ट ऐसे जा सकते हैं, இந்த ஒரு வழியை தான் இங்க சொல்றாரு. और एक रास्ता यहाँ पर बताई गई அதுக்கு है, முந்தின வசனம் சொல்றாரு, और उसके पहले वचन में लिखा है, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ जो कुछ तुम मेरे नाम से मांगोगे குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். वही मैं करूंगा कि पुत्र के द्वारा पिता की महिमा हो। நம்ம பிதாவினிடத்துல நம்ம எதை கேட்டோம்னா கூட அல்லாவிட்டால் குமாரனிடத்துல கேட்டாலும் பிதா மகிமைப்படுறதுக்காக நான் அதை செய்வேன் அப்படின்னு மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். मुक्तिदाता यीशु मसीह कहते हैं कि उनकी नाम की महिमा के लिए वे उसे दे देते हैं। அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, एक बात को समझ में रखना இப்ப है, அவருடைய நாமத்தினால கேளுங்க. और अभी उनके नाम से आप लोग मांगो। இதுல எப்ப செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரா? और यहाँ पर कब करना ऐसे लिखा है क्या? நீங்க கேட்கலாம்,
आप लोग पूछ सकते हैं, ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு என் வாழ்நாள்ல ஒரு வீட்டை தாங்க ஐயா. हे मेरे प्रभु इस जीवन भर में मेरे लिए एक मकान दे दीजिए। நீங்க அப்புறம் உங்க கிடைக்கவே இல்லை, கர்த்தர் கொடுக்கவே இல்லை. और उसके बाद में नहीं मिला है, प्रभु ने नहीं दिया है। ஜெபத்துல தப்பு இருக்கு. प्रार्थना में गलती है। உன் ஜீவிய காலத்துல தான் தரணும்னு சொல்லி இருக்கு. देखिए जीवन के समय पर ही देने के लिए किया है। வயசான காலத்துல கிடைக்குமா இருக்கும். बुढ़ापे के समय पर मिला होगा। எதையும் திட்டமா கேளுங்க. हर एक कार्य को संक्षिप्त में पूछिए। எதை இங்க பாத்தீங்களா, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. देखिए जो कुछ भी मांगो तो मैं उसे करूंगा। உடனே செய்வேன்னு வாக்கு கொடுக்கல. देखिए तुरंत करूंगा ऐसे वादा नहीं இப்ப किया நான் है। வித்தியாசமா சொல்றேன். अभी मैं विभिन्न तरह से मैं कहता சும்மா हूं, கேட்காம ऐसे ही मांगे बिना திட்டமா கேட்டீங்கன்னா बहुत ही सही रीति से पूछने से கர்த்தர் இறங்குவா. प्रभु उतर कर आएंगे। அன்றைக்கு அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க. और उस दिन प्रेरितों ने प्रार्थना किया எங்களை था, பலர் பயமுறுத்துறாங்க கர்த்தாவே. हे प्रभु हमें बहुत लोग डरा रहे हैं। உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தும்படி எங்களை கேட்டருளும். और आपकी पवित्र पुत्र यीशु मसीह की महिमा होने के लिए हमको बल दीजिए நாங்க வசனத்தை தைரியமா பேசணும். कि हम वचन को बहुत हिम्मत से प्रचार அடுத்த करें। தடவை மைக் பிடிச்சா தைரியமா பேசணும். और अगले बार माइक पकड़ने से हिम्मत से हम बातें करें। அதான அர்த்தம். यही उसका अर्थ है ना। உடனே அவர்கள் கூடி இருந்த இடம் பாருங்க அசைஞ்சது. तुरंत जहां पर वे सब मिले हुए थे वह जगह அப்ப हिलने நீங்க लगा। ஒரு நாள்னு சொல்லி போட்டு ஜெபத்தை விட்டுற கூடாது, இல்லாட்டா பொதுவா ஜெபத்தை கேட்டு விட கூடாது. तो एक दिन ऐसे सोचकर ऐसे बताकर प्रार्थना को नहीं छोड़ना है। எலியா எலிசாவை பாருங்க. एलिया और एलिशा को देखिए, உனக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए? அவர் சொன்னார் ரெட்டிப்பா வர வேண்டும். उन्होंने पूछा था कि 2 गुना वह वरदान चाहिए। எலிசாவை பரலோகத்துல போய் இன்டர்வியூ நான் பண்ணேன்னா, और एलिशा को स्वर्ग राज्य में अगर मैं जाकर इंटरव्यू करूंगा तो ஆனா 7 மடங்கு அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பேன்னு சொல்லி இருப்பாரு. 7 गुना अगर उस दिन मैंने मांगा होगा तो और भी सामर्थ्य रहा கேட்டது होगा। கேட்டா 2 மடங்கு. देखिए उन्होंने 2 गुना मांगा था। இப்ப நீங்க கேளுங்க. अभी आप लोग भी मांगो, உன் வாயை अपना मुंह மெதுவாய் தர இல்ல வெறிவாய் தர. ज्यादा सा खोलो। கேக்குறது கூட கேட்டு வைங்கப்பா. जो मांग रहे हो और भी मांगो ना। கேளுங்க. मांगो, கர்த்தர்ட்ட கேளுங்க. यहोवा से मांगो, கர்த்தாவே என் குடும்பத்தை 7 மடங்கு ஆசீர்வதியும். हे प्रभु मेरे परिवार को 7 गुना आशीष कीजिए இந்த ஆண்டிலேயே அதை செய்யும். और इसी साल में उसे कर दीजिए। மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. मुक्तिदाता यीशु मसीह के नाम से पिता। आमीन। आमीन। கேளுங்க. मांगो, விடாதீங்க. छोड़ना नहीं தொடர்ந்து நில்லுங்க. और लगातार बने रहिए। என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் இருக்கிறாரு. और उन्होंने कहा कि मेरे नाम से जो कुछ भी मांगोगे तो मैं करूंगा। அவர் டைம் சொல்லாததுனால நீங்க டைம் வச்சு கேளுங்க. उन्होंने समय नहीं बताया इसलिए आप लोग எதை समय रखकर கேட்டாலும் पूछिए। செய்வேன் இருக்கிறார்ல. उन्होंने कहा कि जो कुछ भी मांगने से நம்ம मैं time करूंगा। கொடுத்துருவோம். हम समय बताएंगे, கண்டிப்பா அந்த டைம்ல வந்துரும். जरूर उसी समय पर मिल जाएगा। இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. अभी आप लोग एक दुकान में जा रहे हैं, ஒரு காரியத்தை ஆர்டர் பண்றீங்க. एक कार्य का ऑर्डर कर இந்த रहे हैं உணவெல்லாம் கொண்டாப்பான். कि ये सब भोजन लेकर அவன் आओ। கொண்டு வந்துருவான். वह लेकर आ जाता है। அதே நேரத்துல और उसी समय में உங்களுக்கு ஆவிக்குரிய உலகத்தை பத்தி தெரியணும். आप लोगों को आत्मिक उस संसार के बारे में पता அங்க होना चाहिए। தூதர்கள் நிக்கறாங்க. वहां पर दूते खड़े हैं। சில நேரங்கள்ல உங்களுக்கு முன்பதாக உங்களுக்குன்னு கர்த்தர் பணித்திருக்கிற தூதர்கள் ஜெபத்திற்காக நிப்பாங்க. ஜெபத்தை கேட்கும்படி நிப்பாங்க. यानी कुछ समय आप लोगों के लिए जो यानी दूत नियुक्त किए गए हैं वह आपकी प्रार्थना सुनने के लिए खड़े होंगे। வாய் தவறுதலாய் சொன்னது என்று உன் தூதனுக்கு முன்னே சொல்லாத. देखिए मुंह से गलती हो गई है ऐसे दूतों के सामने ना कहना। ஸ்பெஷலா ஒரு தூதன் विशेष तरह से एक दूत ஃபார் யூ தேவன் வச்சிருக்கிறார். आप लोगों के लिए प्रभु ने रखा है। மீட்பர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல கதர்னப்ப கூட அவருக்குரிய தூதனை அனுப்பி விட்டார். मुक्तिदाता गेत्सेमने के बगीचे में वे चिल्लाते समय उनके लिए பிதா दूत சகல ने- ஆறுதலின் தேவனாய் இருந்தாலும் यानी पिता सभी के शांति के दाता रहने से ஒரு भी தூதனை அவரை பலப்படுத்தினார். एक दूत आकर उन्होंने उनको बल உங்களுக்கு दिया। ஒரு தூதன் நின்னுட்டு இருப்பாரு. आप लोगों के लिए एक दूत आकर खड़ा எப்ப होगा। பார்த்தாலும் நீங்க சொல்றதை எழுதுறதுக்கு. हर समय जो कुछ भी आप कहते हैं उसे लिखने के நீங்க लिए। பொருத்தனை பண்ணும்போதும் எழுதி வச்சு சொல்லுங்க. आप लोग मन्नत मानते समय ऐसे बोलिए। ஜெபிக்கும் போதும் உரிமையா கேளுங்க. प्रार्थना करते समय हक के साथ पूछिए। கர்த்தர்ட்ட கேளுங்க. प्रभु से पूछो, திட்டமா கேளுங்க. सही रीति से पूछो। பிதா குமாரனுக்கு சொன்னாரு, पिता पुत्र से कहा थे, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு தருவேன். இல்லட்டா நான் அமைதியா உட்கார்ந்திருக்கிறேன் பண்றாரு. मुझसे मांगो तो जाति तुम्हारे हाथों पर दूंगा, नहीं तो मैं चुपचाप சங்கீதம் 2 இல்ல, रहूंगा। भजन संहिता 2 என்னை में, கேளும் அப்ப ஜாதிகளை தருவேன். मुझसे मांगो तो जातियों तेरे हाथों पर दे दूंगा। கேளும்.
मांगो எந்த ஜனம் வேணும்? क्या कौन सी जाति चाहिए அப்ப அவர் குமாரன் கேட்டு வச்சிருந்திருக்காரு. அன்றைக்கு யூதர்களை ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு. அதனால சீடர்கிட்ட சொன்னார், இப்ப நீங்க இஸ்ரவேலரை விட்டு நீங்க போய் புறதேசத்துக்கு இப்ப போகாதீங்க, ஊழியத்தை செய்யன்னு சொன்னார். और उन्होंने कहा कि परदेशी में जो है इस तरह की सेवकाई करने के लिए अभी मत जाइए, திட்டமா கேளுங்க. सही रीति से मांगो। அனாயிண்டிங் இறங்கின பிறகு இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்யன்னு கேட்டு வச்சிருப்பாரா இருக்கலாம். देखिए अभिषेक उतरने के बाद में यहाँ पर सेवकाई जाने के लिए वे पूछ भी सके होंगे, அதனால உடனே சொன்னாரு, इसलिए तुरंत उन्होंने कहा था ஆவியானவர் இறங்கும் மட்டும் நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதீங்க. और पवित्र आत्मा उतरने तक यरूशलेम को छोड़कर नहीं जाना। காலங்கள் வேளைகள் எல்லாம் பிதாவுக்கு தெரியும். देखिए ये सभी समय पिता जानते हैं। இன்றைக்கு கேளுங்க, आज आप लोग मांगो, என்னுடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகும் முன்பதாக இந்த காரியங்கள் நடக்கணும். मेरे बच्चे बढ़कर पहले एक अच्छे स्थान पर पहुंचने तक ये सब काम என் होना குடும்பம் है। இப்படி கட்டப்படணும். मेरा परिवार इस रीति से बनना है। கர்த்தர் அதை செய்வார். प्रभु उसे करेंगे, கர்த்தர் அதை செய்வார். प्रभु उसे करेंगे। என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். मेरे नाम से जो कुछ भी मांगो तो मैं करूंगा। எதைனாலும் கேட்கலாம். जो कुछ भी मांग सकते நீங்க हैं। டைம் கேளுங்க. आप लोग हिम्मत से मांगिए, எத்தனை மடங்கு வேணும்னு கேளுங்க. कितना गुण आपको चाहिए मांगो, கட்டாயம் தருவார். प्रभु आपको जरूर ஒருவேளை देंगे। சிறு தாமதம் இருந்தாலும் थोड़ी सी देरी होने से भी, உங்கள் அறியாமையினாலோ आप लोगों के अनजाने கீழ் से, படியாமையினாலோ आज्ञाकारी ना होने के कारण, தாமதித்தாலும் देरी होने के कारण நீங்கள் அவரை வற்புறுத்தி அதை பெற்றுக்கொள்ளுங்க. Get